ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறிவி டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஜோஹோல இருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. அதை பத்தின டீட்டெயில் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள போகும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஜோஹோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸ்கில் வந்து செட்ஸ் ரெக்யூர்டு என்னெல்லாம் வேணும்னா C++ அண்ட் ஜாவா. லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கான ரெக்யர்மெண்ட் போட்டிருந்தாங்க. அதுல ஜாவாவும் பைத்தானும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பேக்எண்ட்ல நீங்க டேட்டா பேஸ்ல கனெக்டிவிட்டி தெரியும் அப்படின்னா பைத்தானும் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது. ஆனா இங்க அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க C++ அண்ட் ஜாவா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது. ஓகே, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 0 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே, லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் 7th March 2025. இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க நீங்க உடனே பாக்குறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா ஜோஹோல நிறைய பேர் அப்ளை பண்ணிடுறாங்க. லாஸ்ட் டைம்லாம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ரைட்டருக்கான ரெக்யர்மெண்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணி மதுரையில் போய் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஏன்னா நான் கமெண்ட்ஸ்லேயே பார்த்தேன் நிறைய பேர் எக்ஸாம் எழுதிருந்தேன் மேம். அடுத்து தேர்ட் ரவுண்ட் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணி எழுதுறதுனால தேர்ட் ரவுண்ட் லேட்டாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தேர்ட் ரவுண்டு அண்ட் அந்த ஹோல் ரவுண்டும் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். இல்லைனா கூட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதை நீங்க மென்ஷன் பண்ணலாம். கமெண்ட்ஸ்ல கூட நீங்க கொடுக்கலாம். ஓகே, அதனால இந்த வீடியோ பார்த்த உடனே அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, 7th வரைக்கும் நம்ம லாஸ்ட் டேட் இருக்கு, லேட்டா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஓகே, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா டிசைன் அண்ட் டெவலப் ஹை வால்யூம் லோ லேட்டன்சி அப்ளிகேஷன்ஸ் ஃபார் மிஷன் கிரிட்டிக்கல் சிஸ்டம் டெலிவரிங் ஹை அவைலபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். எப்பவுமே ஜோஹோல அப்ளிகேஷன் ஒன்று டெவலப் பண்ண போறீங்க ஒரு டெவலப்பரா அப்படின்னா அது வந்து அதை கரெக்டா நீங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து கரெக்டா பில்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பத்தி தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு வெல் டிசைன் டெஸ்டபிள் அண்ட் எஃபிஷியன்ட் கோடு வந்து எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மெயினா போடுறதுதான். ஸோ அதனால ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சாஃப்ட்வேர் கம்பெனில வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பாத்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இங்க பைத்தான், ஏன்னா இப்ப எல்லாருமே கம்பல்சரி பைத்தான் லேர்ன் பண்ணியே ஆகணும். ஏன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் இப்ப கால் பண்ணி மேம் எனக்கு பைத்தான் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கத்துக்கணும். ஏன்னா அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ள போயிட்டோம். அதுக்கு மெயினா நம்ம கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு லாங்குவேஜ்னு பாத்தீங்கன்னா பைத்தான் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க நீங்க இப்போ 11th 12th எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கேன் ஒரு 2 months, காலேஜுக்கு நான் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஏதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 12th முடிச்சு 10th 11th 12th உங்களுக்கான ஒரு பேட்ச் வந்து மேபி வந்து ஏப்ரல் மேல ஸ்டார்ட் பண்ணுவேன். அது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்கும். அதுல நீங்க பைத்தான் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டும் கத்துக்கலாம். இல்ல ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கத்துக்கணும், எனக்கு பைத்தான் கொஞ்சம் தெரியும் அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் அந்த மெஷின் லேர்னிங் ஏஐ அட்வான்ஸ் கோர்ஸ் நீங்க கத்துக்கலாம். ஓகே, இது பத்தின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது போக நாங்க வந்து இப்ப டிகிரி 2025 பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ற ஸ்டேஜ்ல இருப்பீங்க. உங்களுக்கு நான் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு என்னோட டிகிரி நான் முடிக்கும் போது ஒரு மே ஜூன் மந்த்ல ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், ஜாவா வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஜாப் ஓரியன்டான கோர்ஸ் தான் வச்சிருக்கோம். இப்ப ரீசெண்டாவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட டேட்டா அனலிட்டிக்ஸுக்கான இன்டர்வியூ கூட நடந்து பசங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்ல நேற்று இந்த இன்டர்வியூ வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பைத்தான் வித் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் ஏஐ கிளவுட் கம்ப்யூட்டிங் இது எல்லாமே ஜாப் ஓரியன்டான கோர்ஸா தான் வச்சிருக்கோம். இந்த கோர்ஸ் நீங்க ஒரு 6 months 5 months கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நாங்க பிளேஸ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ட்ரைனிங் வித் பிளேஸ்மெண்ட் கோர்ஸ் தான். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்லயும் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு கோர்ஸ் பத்தின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது பத்தினா இன்னும் டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கணும், பிளேஸ்மெண்ட்லாம் ஆயிருக்காங்களா இல்லையான்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட இன்ஸ்டியூட் வெப்சைட் பாத்தீங்கன்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங்.com, அதுல போயிட்டு நீங்க ஃபுல் டீட்டெயிலும் பாத்துக்கலாம். இப்ப வாங்க இந்த ரெக்யர்மெண்ட் வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்ப இதுல எப்பவுமே இப்பெல்லாம் ஜோஹோல நோட்டுன்ற ஒண்ணு கொடுத்துக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் நம்மளுடைய
யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மேம் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு வந்து கால் லெட்டர் எதுவுமே வரல மெயில் எதுவுமே வரல அப்படின்லாம் போட்டிருப்பீங்க. நான் ரெகுலராக சொல்கிறது தான், எந்த இன்டர்வியூக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலுமே ஷார்ட் லிஸ்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு மெயில் வரும். ஓகேவா? அப்படி மெயில் வரல அப்படின்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஒன்றும் பரவாயில்ல, வேற நிறைய கம்பெனிஸ் இருக்குது, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. Interview call letters will be sent only the shortlisted candidates to their register mail ID. அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால மெயில் வந்திருந்ததுனா மட்டும்தான் அந்த காப்பி எடுத்துட்டு போயிட்டு நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கைண்ட்லி நோட் தட் த ஒர்க் லொகேஷன் குட் பி எனிவேர் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் லொகேஷனுமே நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள தான் நமக்கு, ஏன்னா ஜோஹோ ஃபுல்லாவே தமிழ்நாட்டுக்குள்ள தான் அவங்களோட ஆஃபீஸ் இருக்கு. ஸோ அங்க நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா, இப்போ லாஸ்ட் வீக் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து இந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு திரும்பவும் அப்ளை பண்ணிட்டு அடுத்து போயிட்டு சைமல்டேனியஸா அந்த மாதிரி அட்டன் பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி அட்டன் பண்ணாதீங்க அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. இன்னொன்று, தென்காசியில் அட்டன் பண்ணுறீங்க, திரும்ப நெக்ஸ்ட் போய் சென்னையிலையும் போய் அட்டன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, மெயில் ஐடி, அஃபிஷியல் டேட் ஆஃப் பர்த், எந்த இயர் வந்து கிராஜுவேட் ஆனீங்க, காலேஜ் நேம் கொடுத்துக்கோங்க, டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க ஃப்ரெஷர்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணலான்றது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 0 to 3 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா சேம் ப்ராசஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஜோஹோட இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்குது சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே. கரண்ட் சிடிசி எவ்வளோன்னு போட்டுக்கோங்க, எக்ஸ்பெக்டட் சிடிசி கொடுங்க, நோட்டீஸ் பீரியட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிங்க, இல்லைன்னா நீங்கள் நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கலாம். ஓகே. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க, ஸ்டேட் கொடுத்துக்கோங்க, நேஷனாலிட்டி என்னன்றதை கொடுத்துக்கோங்க. ஹாவ் யூ அட்டெண்டட் இன்டர்வியூ வித் ஜோஹோ ஏர்லியர், இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜோஹோல இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை கேட்டிருக்காங்க, அதை கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு டு யூ நோ அபவுட் திஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது நம்ம சேனலில் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க, இல்லை வேறு எதாவது பார்த்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் வந்து ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து அட்டாச் ஆகிடும், அவங்களுக்கு சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் மேபி நெக்ஸ்ட் வீக் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கலாம். ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு கோர்ஸ் படிக்கணும், ஏன்னா நான் வந்து படிச்சுட்டு ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நம்ம படிச்சுட்டு நான் வேலைக்கு போகணும், இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா மேம் நான் அந்த பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், டிசிஎஸ்ல எனக்கு கரியர் சுவிட்ச் ஓவர் பண்ணணும், நான் ஐடியில் போகணும் அப்படின்னா நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் கரியரை சுவிட்ச் ஓவர் பண்ணுறீங்க, இல்லை 12th முடிச்சுட்டு நான் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ரீசன்ட் பேட்சாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில் கேட்டுக்கலாம், இல்லை டேரெக்டாகவே நம்ம இன்ஸ்டியூட் வந்து விசிட் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க, இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். பாய், டேக் கேர், வில் see you on next video.